Hello friends, welcome to Pebbles. நான் எக்ஸைட் போறது மோர் குழம்பு. இது வந்து வெயில் காலத்துக்கு வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுலபமாவும் பண்ணலாம். இது கூட வந்து நீர் பூசணி வந்து நான் ஆட் பண்ணாம, அதாவது வெண்டைக்காயும் வடையும் சுட்டு ஆட் பண்ண போறேன். அதாவது கடலைப்பருப்பு, உப்பு இது ரெண்டுமே வந்து நல்லா அரைச்சிட்டு வடை சுட்டுட்டு நம்ம மோர் குழம்பு கூட ஆட் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மோர் வந்து தயிர் 2 கப் எடுத்து மோர் அடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து கெட்டி, நம்ம இன்னும் தண்ணி ஆட் பண்ணணும். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 hours சோக் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சம் நரநரன்னு அரைச்சி வச்சுக்கலாம் வடை சுடுறதுக்கு. இது எல்லாமே வந்து அரைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 பச்சை மிளகாய், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன். இது கூட வந்து துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து குழம்பு வந்து கெட்டியாக வரும், அதே மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க துவரம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சு பேஸ்ட் பண்ணி இந்த மோர் கூட நம்ம ஆட் பண்ணணும். தாளிக்கிறதுக்கு என்னென்ன போய் பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வேண்டியதில்லை, தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடை வந்து அரைச்சிட்டோம், இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா அரைச்சிட்டோம், அதாவது கொஞ்சம் நரநரண்டா அரைச்சிருக்கோம். அதாவது முழு பருப்பு இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதாவது உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க, இல்லைன்னா எண்ணெய் வந்து நிறைய இழுக்கும். இப்போ வந்து வடை சுட்டு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 3, அரிசியும் துவரம்பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், தனியா, சீரகம். தனியா வந்து ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணதான் யூஸ் பண்றேன். தனியா வந்து போறது என்னன்னா ஆப்ஷனல் தான், டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ரோஸ்ட் பண்ணி போடுங்க, பச்சையா போட வேண்டாம். இதை வந்து தனியா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடை சுட்டுக்கலாம். இது வந்து ஷேப்லாம் இதுக்கு தேவையில்லை, இது வந்து சும்மா ஜஸ்ட் போட்டனாவே போதும். நல்லா வேக வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மோர்ல நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். மோர் இவ்வளவு கெட்டியா இருக்கக்கூடாது, தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகணும். இது கூட நம்ம ஆல்ரெடி சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், தனியா எல்லாத்தையும் அரைச்சு வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம்லாம் இந்த மாதிரி திரியா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெண்டைக்காய், தேவைன்னா ஆனியன் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சிருக்கிற மோர், அதாவது மஞ்சத்தூளோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், மோரோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வந்துச்சு. இது வந்து ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மோரை நம்ம ஊத்திக்கலாம். இன்னும் நான் வந்து அடுப்பு பத்த வைக்கல. இதுக்கு நம்ம என்ன உப்பும் போடல. இப்ப நம்ம பத்த வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த பச்சரிசி, துவரம்பருப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த தண்ணி மாதிரி இருக்காது, கொஞ்சம் கெட்டியாயிரும். கொதிச்சோனையுமே நல்லா கெட்டியாயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மோர் வந்து அதாவது திப்பியா இருந்துச்சுன்னா மிக்சியில போட்டு அடிச்சிருங்க. அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா அதாவது சாஃப்ட் ஆயிரும். பார்க்கவே வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து வடை போட்டுக்கலாம். வடை வந்து தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா ஊறி மத்தியானம் சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். மீதி வடையே ஒரு சிலருக்கு வந்து இது பிடிக்காது, அவங்க வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இது கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்துச்சுன்னா 2 கொதியிலேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே போடாததுக்கு என்னன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பிரித்து போயிடும். அதனால நம்ம கடைசியா உப்பு போட்டுக்கணும். இது வந்து வடை வந்து நல்லா ஊறி சாப்பிட்றப்போ இந்த மோர் குழம்போட அது நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சூட்டோட நம்ம வடையும் மிக்ஸ் பண்ணிடணும். அப்பதான் நல்லா சாப்பிட்றப்போ சாஃப்டா இருக்கும். வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த மாதிரி கிரேவி வந்து என்னன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்வாங்க. மோர் குழம்பு, சாம்பார், அதாவது புத்தாண்டு வெரைட்டி கூட இந்த மோர் குழம்பு ஸ்பெஷல் தான். சுவையான மோர் குழம்பு ரெடி. நான் மோர் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.